ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 23,207 பாயிண்ட்ஸில் இருக்குது. 137 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 48,759 பாயிண்ட்ஸில் இருக்குது. 591 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 76,492 பாயிண்ட்ஸில் இருக்குது. 581 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓவரால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பிளட் பாத்தில் தான் போயிட்டு இருக்கு. இதில் பேங்க் நிஃப்டி 48,780 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. 560 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்க்கும்போது ஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க. ரிமைனிங் எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க், HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், கனரா பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணு ஒரு 1% கிட்ட நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ICICI பேங்க் வந்து மட்டும் 2.5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. 1202 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ரெண்டுமே ஸ்டில் வந்து ஒரு அட்ராக்டிவ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் க்ரோத், பெருசாக க்ரோத் இல்லாட்டாலும் அப்படி ஒரு ஸ்மூத் க்ரோத் தான் காமிச்சிட்டு வராங்க. ஸோ இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் 27 ரூபா 25 காசு வரைக்கும் போனாங்க. கடைசியில் 25 ரூபா 88 காசு அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. சவுத் இந்தியன் பேங்க் 4% நெகட்டிவ்ல இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 342 கோடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 5.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலாட்டு க்ரோத் இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 869 கோடியா இருக்கு. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட் 4.30% குறைஞ்சிருக்கு. முந்தின குவார்டரில் 4.40% இருந்துச்சு. நெட் NPA ரேஷியோ 1.25% குறைஞ்சிருக்கு. முந்தின குவார்டரில் 1.31% இருந்துச்சு. பட் ரிசல்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இன்னும் கிடைக்கல. இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் ப்ரைஸ் 4% வந்து அடி வாங்கியிருக்குது. மேபி டெபாசிட்டில் பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த குவார்டர் அந்த பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுறதுக்கு ரீசனாக இருக்கலாம். 4% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க சவுத் இந்தியன் பேங்க். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேபி மறுபடியும் வந்து 24 ரூபா 23 ரூபா வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்லோ க்ரோத் மாதிரி தெரியுது. பட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சாதான் தெரியுது இதோட எக்ஸாக்ட் கண்டிஷன் என்னதுன்னு சொல்லி. ஸ்டாக் ப்ரைஸ் 25 ரூபா 88 காசுல இருக்கு. 4% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அந்த சவுத் இந்தியன் பேங்க் 6 அனாலிஸ்ட்ல 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரிமைனிங் வந்து ஹோல்ட் ரேட்டிங் தான். ரிமைனிங் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தர்மாடி வாங்கியிருக்கு. 491 வரைக்கும் லோ போனாங்க. கடைசியில் 493 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. 7% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஆக்சுவலி இதில் வந்து அலிகேஷன் உங்களுக்கே தெரியும், ஃபண்ட் மேனேஜருக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் அப்டேட் வந்துச்சு. பட் ஆக்சுவலி மோட்டிலால் ஓசல் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்து வந்து பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை வச்சு தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துருந்தேன். பட் அது வந்து ஃபேக்சுவலி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நேற்றே அந்த அலிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேஸ்லெஸ்ன்னு சொன்னோன்னா நேற்று பாசிட்டிவ்ல இருந்துச்சு. இன்னைக்கு மறுபடியும் 7% அடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. ப்ரைஸும் ரொம்ப வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனாலே அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து TS கல்யாணராமன் வந்து 22.29% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. TK ரமேஷ் வந்து 18.04% ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில். இவங்க தான் ப்ரொமோட்டர் என்டிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மண்டே ஈவினிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் பார்க்கும்போது பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆதித்யா பிர்லா ஃபைனான்ஸ், டாடா கேபிட்டல், HDFC ஃபைனான்ஸ், நெக்ஸ்ட் வந்து HSBC இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்ட்டை லோன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க 2 ப்ரொமோட்டர்ஸுமே. ஸோ ஓவரால் ரீசெண்டாக வான்பர்க் பின்கர்ஸ் வந்து இதில் எக்ஸிட் பண்ணாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பிளட் பாத்தில் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். இப்போதைக்கு டச் பண்ண வேண்டாம். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் 300 கீழே வரும்போது வேணால் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் வாய்ப்புகள் கல்யாண் ஜுவல்லர்ஸில் சுத்தமாட்டு இல்லை. ஸோ வெயிட் பண்ணுறதான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து கல்யாண் ஜுவல்லர்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ITC இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 439ல இருக்குது ITC. ஸோ இப்போ அவங்க ITC ஹோட்டல்ஸை வந்து டிமர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ITC ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் வருது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்டிகலில் பட்ஜெட்டுக்கு முன்னாடி அந்த ITC ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஃபேக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதியோ 17ஆம் தேதியோ NCLT ஆர்டர். ஸோ அந்த NCLT அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டேஸில் லிஸ்ட் ஆகும்னு சொன்னாங்க. அப்போ அதை வச்சு கணக்கு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு மிட் Februaryல தான் அந்த ITC ஹோட்டல்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு நியூஸ் என்னது வருதுன்னா
ரெக்கார்ட் டேட்லேருந்து 20 நாளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வருது. நெக்ஸ்ட் நுவாமா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் 200 ரூபா வந்து லிஸ்ட் ஆகும், 420 பில்லியன் வந்து அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் Q3 ஃபினான்ஷியல் 25 brokerage எஸ்டிமேஷன் எபிட்டா வந்து ஒரு 8% growth ஆகும்னு சொல்கிறாங்க. அது 1% வந்து இயர் பேசிஸ்லையும் 8% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும். எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி ப்ராஃபிட் வந்து ஒரு 10% வரைக்கும் டிப் ஆக சான்சஸ் இருக்குது. சேல்ஸ் 3% growth ஆக சான்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிசிக்கு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பை ரேட்டிங் தான் கொடுக்குறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எங்களோட ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபினான்ஷியல் 24ல் ஐடிசியோட ஓவரால் சேல்ஸுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது 4.3% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷன்லாம் வருதா இல்லை ஸ்டாக் வந்து 150 ரூபா அந்த ட்ரெண்ட்லேயே லிஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அன்னைக்கு ஐடிசி கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்க்கும்போது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு டேக்ஸ் ஹைக் பண்ணுறாங்களா என்னவும் தெரில. ஏன்னா அதுக்கு வந்து தனி டேக்ஸ் ஸ்லாப் கொண்டு வர போகிறதாட்ட நியூஸ் வருது 35% வரைக்கும் சிகரெட்டு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸுக்கு எல்லாமே. பட் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம அது பட்ஜெட்டுக்கு தான் தெரியும், பட்ஜெட் அன்னைக்கு தான் தெரியும். February 1 தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜிஸ் ஆக்சுவலி நேற்று ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. குறிப்பாட்டு ப்ராஃபிட் 124% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, ரெவன்யூ 117% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. எதுக்கு இன்னைக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் 67% தான் இவங்களோட மொபைல் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஆனால் அதாவது நேற்று அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் 89% ஆஃப் த ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிஸ்னஸ் தான் வந்திருக்கு. அதே இது வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அப்ளையன்ஸ் டிவிஷன் ரெவன்யூ 32% காலியாக இருக்குது. கன்சியூமர் எலக்ட்ரானிக் அண்ட் அப்ளையன்சஸ் டிவிஷனில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 31% காலி. கன்சியூமர் எலக்ட்ரானிக் அண்ட் அப்ளையன்ஸ் பிஸ்னஸ் வந்து 19% தான் அவங்களோட ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது 19% கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஆனால் லாஸ்ட்டு குவார்ட்டரில் விச் மீன்ஸ் நேற்று போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் 6% ஆஃப் த ரெவன்யூக்கு தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்னிங்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 47% மேலே காலி, ரெவன்யூ 9% கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறது கன்சூமர் எலக்ட்ரானிக் சேல்ஸ் வந்து 32% ட்ராப் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பி ரேஷியோ அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க, 12,600 ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லி. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது 15,120 ரூபா போனாங்க, கடைசியில் 15,200 இருக்குது. 13% மேலே நெகட்டிவ்ல இருக்குது இந்த டிக்சன் டெக்னாலஜிஸ். பட் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% மேலே போகும்னு தான் நினச்சேன். பட் இப்படி பொத்துனி விழும்னு சொல்லி எக்ஸ்பெக்டே பண்ணல நான்லாம். நெக்ஸ்ட் டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. $3 பில்லியன் வேல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா $3 பில்லியன் வேல்யூவில் ஒரு டிஸ்பிளே ஃபேப் வந்து இந்தியாவில் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ISM 2.0 அப்படிங்கிற பேசிஸில் இதுக்கு வந்து ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சராக இருக்கிற ODM அப்படிங்கிற கம்பெனி, அதாவது ஒரிஜினல் டிசைன் மேனுஃபேக்சர் ODM அப்படிங்கிற கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர் வைக்கிறதுக்கு நெகோசியேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது. விரைவில் இந்தியாவில் ஒரு $3 பில்லியன் வேல்யூவில் வந்து டிஸ்பிளே ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியும் டிக்சன் டெக்னாலஜிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சீமென்ஸ் வந்து ஒரு ரயில் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 210 கோடி வேல்யூவில் ஆர்டர், சிக்கிம் ரயில் லைன் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இர்கான் இன்டர்நேஷனல்ட்டு வந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஹியூண்டாய் இந்தியா வந்து 92% ஆஃப் லோக்கல் மேனுஃபேக்சரிங் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சென்னையில் ஒரு பேட்டரி பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேட்டரி அசம்பிளிங் பிளான்ட் வந்து சென்னையில் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை செயினை வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் மூலம் மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஜென் சாஃப்ட்வேர் இதோட ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதையும் போட்டு பொழந்துட்டாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாகிட்டு இந்த வருஷத்தில் ஒரு தர்மாடி நம்ம அந்த ரிசல்ட் டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 15% சம்திங் கீழே விழுந்திருந்தாங்க. இன்னைக்கு 17% வரைக்கும் அந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்குது. ஜெஃப்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் கிரேட் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்முக்கு பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்னைக்கு இந்த நியூஜென் சாஃப்ட்வேரை போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. டிக்சனோட ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் நல்லா இல்லாமல் இருந்திருக்கு, அதனால போட்டு பொழந்திருக்காங்க. மற்ற செக்மெண்ட்ல அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு. டிக்சன் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸில் அதுக்கும் அடிச்சிருக்காங்க. ஸ்விக்கியோட ஷேர் அது ரிசல்ட்ஸே நல்லா இல்லை, அதை ஸ்விக்கிங்கிற பாருங்க. ஜொமேட்டோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாத பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட ஷேரும் போட்டு பொழந்திருக்காங்க. ஏன்னா பிளிங்கிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் தான் மேக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு டாடா டெக்னாலஜிஸ் அது மாதிரி கிட்டத்தட்ட 30 கம்பெனிஸ்க்கு மேற்பட்ட ரிசல்ட்ஸ் எல்லாமே வர இருக்குது. அதில் ஒரு பாகமாக தான் சவுத் இந்தியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வரட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், இவங்க வந்து புரோக்கிங் பிஸ்னஸுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க.
இவங்க வந்து இவங்களோட சப்சிடரியாட்டு விச் மீன்ஸ் ஜியோ பிளாக் ராக் ப்ரோக்கிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்கார்பரேட் பண்ணது ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியா இருக்கும். ஆல்ரெடி பிளாக் ராக் கூட வந்து இவங்க ஜாயின்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக இன்கார்பரேட் பண்ணி இது மூலமாட்டு ப்ரோக்கிங் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாட்டு. ஸோ பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னே ஒரு ப்ராப்பராட்டு புரியவே மாட்டேங்குது. என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் போக இப்போதைக்கு உள்ள என்ட்ரி ஆகாமல் இருக்கிறேன். இப்போதைக்கு நான் வெயிட் தான் பண்ணோம். இப்போலாம் உள்ள என்ட்ரி கொடுக்க ஐடியா இல்லைன்னா. பட் இன்னைக்கு இந்த நியூஸ் வந்தோன்னா ஸ்டாக் மேலே போகும்னு நினச்சேன். பட் 4% கீழே போயிருக்கு. 263 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 263 ரூபா அந்த ரேஞ்சில் ஸ்டாக் 4% வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் 47th யூஎஸ் பிரசிடென்ட் ஆட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பதவி எடுத்திருக்காரு. ஸோ இவர் சில அப்டேட்ஸும் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவர் அந்த பாரிஸ் கிளைமேட் ட்ரீட்டி அதுலேருந்து வித்ரா பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. நெக்ஸ்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதுலேருந்து எக்ஸிட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் அங்கே போகும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து அதுலேருந்து வெளியேறினதுனால அந்த ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷனும் போகும். ஸோ WHO வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஃபினான்ஷியல் பண்ணுறது இவங்க தான். இப்போ ஓவரால் ஃபண்டிங்கில் 18% வந்து காலி, அரௌண்ட் 18% வந்து காலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WHO ஒரு நெகட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த இம்மைக்ரண்ட்ஸ் அவங்களெல்லாம் வெளியேற்றுன்னு சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ் நேஷனுக்கு 100% டேரிஃப் போடுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கனடா, மெக்சிகோ இவங்களுக்கு எல்லாமே ஒரு 25% வரைக்கும் டேரிஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பிப்ரவரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மைனிங்ஸ் குறிப்பாட்டு லாஸ்ட் பைடன் கவர்மெண்ட்டில் சில மைன் பண்ணுற இடங்கள் எல்லாமே அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாடு கோல், பெட்ரோல் அப்படி சில மைனிங் ஏரியா எல்லாமே அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணி அது மூலமாட்டு ரெவன்யூ அதிகப்படுத்தும். ஸோ அந்த மைன் பண்ணுறது மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அது ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதர் கண்ட்ரீஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதே அதிகரிப்பேன்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ ஓவராலாட்டு இந்த நியூஸஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் கார் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். எலக்ட்ரிக் கார்ஸ் ப்ளஸ் வந்து பெட்ரோல் கார் அது வந்து யூஸ் பண்ணுறது பீப்புளோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சில நியூஸஸ் எல்லாமே சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலி அவர் பதவியேற்ற அடுத்த நாள் வந்து நம்ம மார்க்கெட்டை அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சிப்லாக் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபார்ம் 480 பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட கோவா ஃபெசிலிட்டியில் தான் இதை வந்து இஷ்யூ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் ஜாண்டிலா அமிர்த்சர் அந்த இடத்துல வந்து நியூ ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட டோட்டல் ஸ்டோர் கவுண்ட்ல 388வது ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ரிசல்ட்ஸ் வந்ததில் கரூர் வைசியா பேங்க் மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 230 ரூபா போனாங்க, கடைசியில் இப்போ 228 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பாசிட்டிவ்ல தான் இருக்கு. IRFC 3% காலி, 141 ரூபா போனாங்க, கடைசியில் இப்போ 142 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. IRFC டிக்சன் டெக்னாலஜிஸ் 13% காலி, நியூஜென் சாஃப்ட்வேர் 13% காலி. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் எடுத்து பார்க்கும்போது ஜொமேட்டோ 8% காலி. அதுக்கு ரீசன் வந்து ரிசல்ட்ஸ். ட்ரெண்ட் 5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி விழுது. நீங்கள் 6000 ரூபா பக்கம் இருக்கும்போதே ட்ரெண்டு வாங்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. வாங்கியிருந்தா இப்போ கதி என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் பார்க்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் இருக்குது. ஒரு நாள் ஏற்றுறாங்க, அடுத்த நாள் போட்டு பொழந்து கட்டுறாங்க. இதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. அதாவது இந்தியாவோட ட்ரக் மேக்கர்ஸுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு, விச் மீன்ஸ் யூஎஸோட நியூ கவர்மெண்ட் நாள் அப்படின்னு சொல்லி மேபி இதெல்லாம் கெயின் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கெயின் தான் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ரெட்டிஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. இது வந்து மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலி இந்த யூஎஸோட நியூ பிரசிடென்டால வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் தான் டோட்டல் யூஎஸோட ஃபார்மா எக்ஸ்போர்ட்டில் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. சப்போஸ் அங்கே ஒரு ட்ரக் ஷார்ட்டேஜஸ் ஆகுதுன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில தான் அதிக அளவில் ட்ரக்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. குறிப்பாட்டு லார்ஜ் சப்ளையர் ஆஃப் ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டாக் எல்லாமே ஃபார்மா செக்டர்னு எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். டாடா பவரோட சப்சிடரி தான் டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். இவங்க வந்து ஒடிசா ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இந்த ரூஃப் டாப் சோலார் சிஸ்டம் அதை வந்து அசிலரேட் பண்ணுறதுக்கு குறிப்பாக இந்த ரெசிடென்ஷியல் கஸ்டமர்ஸுக்கு ஸ்டேட்டில் அசிலரேட் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவரை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.